உங்க பையன் பேர் என்னம்மா? எம் சதீஷ்குமார். சதீஷ்குமார் கொஞ்சம் ஃபோன் போடுங்க. எங்க இருக்காரு இப்போ அவரு? சத்தீஸ்கர். லீவ்ல வந்து சத்தீஸ்கர் இப்பதான் போய் லீவ்ல உட்கார்ந்து வந்திருக்காமா. வந்திருக்கானே. வந்திருக்கா. சத்தீஸ்கர்ல இருக்கறா இப்போ. காது குத்துங்க. அது எது சொல்ல இன்ஃபார்ம் பண்ணல. ஓ பொண்ணு பிறந்திருக்கா? ஆமாங்க. ஓ நீங்க பேத்திய பார்க்கலையா? காட்டவே இல்லைங்களே. நாங்க 2 வருஷம் ஆச்சுமா. காட்டவே இல்லைங்களே. பேத்திக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் 11 மாசம். இன்னும் நீங்க பார்க்கல? வண்டி புடிங்க கூட வேலைக்கு போக முடியாதுங்க. அந்த கட்டணத்துல வண்டி புடிங்கிட்டு போயிட்டாங்க. செல்லுலயே நாங்க பாக்க எங்க முன்னாடி தான் புடுங்குனது. ஆமா. எங்க முன்னாடி தான் புடுங்குனது. நம்ம முன்னாடி தான் புடுங்குனா. நான் நல்ல சத்தம் போட்டு நல்ல சாவு. அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து அந்த டாக்குமெண்ட் சும்மா இல்ல என்னால பயம். நீ ரொம்ப வீதியில் நிக்க வச்சுட்டா. அது பொறுக்க முடியாம தான் கலெக்டர் ஆபீஸ் போனேன். வீடு விடாம கேட்டாங்க. என்ன தெரியுமா, நம்ம உறவுகள் எவ்வளவு முக்கியம். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் என்னது பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. அது நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனா இவங்களோட வேதனை உண்மையானது. சதீஷ்குமார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? வித் காட்ஸ் கிரேஸ் ஆல் ஃபைன் பா. எஸ் மேம். நீங்க நேரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. நீங்க உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? மேம் நான் இப்போ அட் பிரசன்ட் வந்து பிஜாப்பூர் சத்தீஸ்கர்ல டியூட்டில இருக்கேன் மேம். உங்க அப்பா அம்மா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ரைட் மேம். ரைட். அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரைட் மேம். எனக்கு 2-3 விஷயம் அவங்க சொன்னது. இது நிறைய வீட்ல நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள். ரைட் மேம். ஓகே, அது ஏன் இவ்வளோ ஒரு நாஸ்டி பிளேஸ்க்கு போய் நிக்கிறதுன்னா, அது ஆரம்பத்திலேயே நீங்க இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காது. நான் ஒரு அசம்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி உங்க பக்கம் எனக்கு தெரியணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்பாவோட வண்டியை வாங்கியிருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க இருக்கிறது வீடு, உங்க மனைவியும் அவங்களும் இருந்த வீட்டுல இருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. 2 நாள் பக்கத்து வீட்டுல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பூட்டை உடைச்சு நீங்க அவங்க பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கீங்க. ஓகே, அவங்க பேர குழந்தைகளை நீங்க அவங்களுக்கு 2 வருஷமா காமிக்கல. உங்க பையனை குழந்தைய பார்க்கவே இல்லை அவங்க. அது ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்க அப்பாவுக்கு முடியல, நடக்க கூட முடியல. உங்க அம்மா தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி விட்டுட்டீங்க அப்பா அம்மாவை? மேம் ஆக்சுவலி 15 இயர்ஸ் வரைக்கும் என்ன வந்து அவங்க படிக்க வச்சாங்க. என்ன எல்லாமே அவங்க தான் மேம் பண்ணாங்க. 10th வரைக்கும் அவங்க தான் என்ன ஃபுல்லா படிக்க வச்சது. எங்க அம்மா தான். எங்க அப்பா கூட அவ்வளோ எடுத்துக்கல, அவரு ரிஸ்க் எடுத்துக்கல. அவரு வந்து அப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. ஆனா அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட 10th முடிக்கிறப்ப கூட அவங்க தாலி வச்சுதான் லாஸ்ட் ஃபீஸே கட்டினாங்க.